To teach is to live. இது நம்ம சேனல். Good day children. We are in class 5 now. Day 1 class Englishல இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா exploring space. ஸ்பேஸ்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியரை தாண்டி நம்ம ட்ராவல் பண்ணும்போது இருக்கக்கூடிய எல்லா இடமும் ஸ்பேஸ் தான். ஸோ இந்த சாப்டரில் we are going to explore our space. ஸ்பேஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். So before doing that, I'll show the little Pictionary. Can you see the pictures, children? The first one is Milky Way and bracketla N போட்டிருக்காங்க. N-னா என்னன்னா noun அப்படின்னு அர்த்தம். The galaxy that contains our solar system. நம்ம solar system இருக்கக்கூடிய galaxyயோட பேர் என்ன? Milky Way. Earth. Earth is also a noun. உங்களுக்கு earthனா எல்லாருக்குமே தெரியும். The planet on which we live. நம்ம வாழக்கூடிய planet தான் Earth. Solar system இருக்கிற galaxy தான் Milky Way. Space shuttle, it's a noun. A spacecraft designed to be used for traveling to a space station. Space station க்கு travel பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற vehicle தான் space shuttle. Solar system, it's also a noun. The sun and all planets that move around it. Sun and all 8 planets, you know very well. அந்த 8 planets என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அது எல்லாம் சேர்ந்தது தான் solar system. Universe, universeங்கிறது noun தான். The whole of space and everything in it, including the planets, the stars and the galaxies. ஸ்பேஸில் இருக்கக்கூடிய எல்லாமே சேர்ந்தது தான் யூனிவர்ஸ். யூனிவர்ஸோட சைஸை நம்மளால் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத அளவு ஒரு சைஸில் இருக்கும் யூனிவர்ஸ். And this lesson is Earth, the desolated home. அப்படின்னா என்ன அர்த்தம்? எர்த்தை விட்டு எங்கேயோ வேற ஒரு கிரகத்தில் போய் இருக்கக்கூடிய யாரையோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கிரகம்னா என்ன? பிளானட். ஸோ இந்த லெசனில் ஒரு ஸ்டோரியாக டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். Shall we see the story now? This story is happening in 2068 where humans had destroyed the earth. எர்த் எல்லாம் அழிச்சிட்டு ஹியூமன்ஸ் மார்ஸில் போய் வாழ தொடங்கின காலம் அது. 2068ல் நம்ம இப்போ இருக்கிற இயர் 2020. And India has 3 colonies in the planet Mars. Planet Marsல இந்தியாவுக்கு there are 3 colonies. And in this story அறிவுமதி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அறிவுமதி's family lived in one such colony. ஸோ மார்ஸில் இருக்கக்கூடிய ஒரு காலனியில் அறிவுமதியோட ஃபேமிலி லிவ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இட் வாஸ் ஹர் பர்த்டே. ஸோ ஆன் ஹர் பர்த்டே ஹர் கிராண்ட்ஃபாதர் ட்ராவல்ட் மோர் தென் 1500 கிலோமீட்டர் டு மீட் ஹர். வென் ஹீ ரீச்ட் ஹீ saw her sleeping in her capsule. அவளோட பர்த்டே அன்னைக்கு அவளை மீட் பண்ணுறதுக்காக அவளோட தாத்தா அங்கே போகிறாரு. ஸோ அவர் அங்கே ரீச் பண்ணும்போது அவள் தூங்கிட்டுருக்கா. எதில் தூங்கிட்டுருக்கா? கேப்சியூலில் தூங்கிட்டுருக்கா. டு யூ நோ வாட் இஸ் அ கேப்சியூல்? கேப்சியூல்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பெட் இன் விச் பீப்புள் ஸ்லீப் இன் மார்ஸ். தூங்குற இடம், பெட் மாதிரி. அதுக்கான பிக்சர் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. வேக்கப் அறிவு, எந்திரி அறிவு அப்படி சொல்கிறாரு. அறிவு வாஸ் சர்ப்ரைஸ்ட். கிராண்ட்பா when did you come? நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சா என்னோட பர்த்டேக்கு வந்துட்டீங்களே அப்படின்னு அறிவு சொல்கிறா. Don't you know about the dust storm of Mars? Sometimes it even lasts for a month, but this time it did not, so I am on time. It still took me 3 sols to reach here. Now come on, let's not waste time. We will go to harvest the vegetable in the vegetable hab. So what is he saying? Dust storm of Mars அப்படின்னா என்னன்னு தெரியுமாமா? மார்ஸை ரெட் பிளானட்னு சொல்லுவோம். எதனால மார்ஸை ரெட் பிளானட்னு சொல்லுவோன்னா, தட் இஸ் ஃபுல் ஆஃப் டஸ்ட். அங்கே ஃபுல்லாக செம்மண் புழுதி இருக்கும். அதனால அது ரெட் கலரில் தெரிகிறதுனால அதை நம்ம ரெட் பிளானட்னு சொல்லுவோம். இப்போ டஸ்ட் ஸ்டார்ம்லாம் வந்துச்சுன்னா மார்ஸில் இட் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல்மோஸ்ட் ஒரு மந்த் வரைக்கும் அந்த டஸ்ட் ஸ்டார்ம் இருக்கும். டஸ்ட் ஸ்டார்ம்னா என்னென்னா, அந்த புழுதி வந்து அப்படியே வந்து சைக்ளோன் மாதிரி வர்றது. புயல் பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி புழுதி வரும். பட் இந்த தடவை லக்கீலி அவளோட தாத்தா வந்து அவளோட பர்த்டேக்கு வரணும்னு நினைக்கும்போது
இல்லை, புழுதி இல்லைங்க. ஸோ அதனால் ஈஸியாக அவரால் ரீச் பண்ண முடிஞ்சுது. ஆனாலும் அவருக்கு 3 sols ஆச்சான். 3 solsனால் என்ன? சால் மீன்ஸ் எ டே இன் மார்ஸ். மார்ஸில் டேயை சால்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ இப்போ நம்ம வெஜிடபிள் ஹேபுக்கு போய் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ரீப் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. See, this is a capsule. Can you see the capsule now? இந்த கேப்சூலில் தான் மார்ஸில் தூங்குவாங்க. ஹேபில் வெஜிடபிள்ஸ் ரீச் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாம் ரீப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கிராண்ட்ஃபாதர் சொல்கிறாரு, இந்த கேரட்ஸ்லாம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி டேஸ்ட்டாக இல்லை. These carrots are not tasty anymore like the ones I ate in my childhood. நான் குழந்தையாக இருந்தப்போ நல்ல டேஸ்டி கேரட்ஸ் சாப்பிட்ருக்கேன். பட் இப்போது அந்த கேரட்ஸ் எல்லாம் டேஸ்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போது அவள் கேட்குறா, why do you say so grandpa? ஏன் அப்படி சொல்கிறீங்க? கிராண்ட்ஃபாதர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். The vegetables we grow here do not taste like the ones on earth. I really wish you had tasted the carrots from the earth. நீங்கள்லாம் டேஸ்ட் பண்ணதில்ல, இது வந்து எர்த்தில் இருக்கிற கேரட் மாதிரி டேஸ்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நாம் எல்லோரும் எர்த்தில் இருக்கிற கேரட் டேஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அது இயற்கையாக விளையிறது, கரெக்டாக? ஸோ அதனால நம்ம டேஸ்டி கேரட் சாப்பிட்றோம். பட் அறிவு அவளுக்கு தெரியாது எர்த்தில் கேரட் எப்படி இருக்கும்னு. ஸோ ஷீ இஸ் ஆஸ்கிங், how did they grow the crops and vegetables on the earth? பூமியில் எப்படி வளர்ப்பாங்க வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், க்ராப்ஸ்னால் தெரியும் இல்லையா? அரிசி, பருப்பு, இதெல்லாம் எப்படி அவங்க க்ரோ பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறா. Now the grandfather answers, he was feeling very sad. ரொம்ப ரொம்ப வருத்தமாயிட்டாரு. ஏன்னா அவரால் எர்த்துக்கு போகவே முடியல இல்லையா? அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, நம்ம எர்த்தில் ஏன் கேரட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஏன் வெஜிடபிள்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு? அவர் எர்த் ஹேட் ஃபெர்டைல் சாயில், நல்ல சாயில் நம்மக்கிட்ட இருக்குது. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இங்கே நம்ம வளர்க்குறது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஷி ஆஸ்ட், அறிவு ஆஸ்ட், பட் ஐ லேர்ன் தட் humans used chemical fertilizers and polluted the soil. Here we get unpolluted food and water. Is that correct? நாம் இப்போ வயலில் என்னமா பண்ணுறோம்? நிறைய ஃபெர்டிலைசர், உரம்லாம் போட்டு வயலை நம்ம மோசமாக்கிட்டோம் இல்லையா? சாயிலை ஃபுல்லாக பொல்யூஷன் ஆக்கிட்டோம் இல்லையா? ஸோ அவள் சொல்கிறா, நீங்கள் தானே சாயிலை பொல்யூட் பண்ணீங்க, பட் இங்கே நம்மளுக்கு அன்பொல்யூட்டடாக க்ளீனாக ஃபுட்டும் வாட்டரும் கிடைக்கிது இல்லையா? நான் சொல்கிறது கரெக்டு தானே தாத்தா அப்படின்னு அவளோட கிராண்ட்ஃபாதர் கிட்ட கேட்குறா. அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? அவளுக்கு கிடைக்கிறது நல்ல ஃபுட்டா? நோ, இல்லவே இல்லை. The fruits, vegetables and water are not the same as in the earth. மார்ஸில் கிடைக்கிறதும் எர்த்தில் கிடைக்கிறதும் ஒன்று தானா? இல்லை. இங்கே நம்மளுக்கு எர்த்தில் ரியல் ஃப்ரூட்ஸ், ரியல் வெஜிடபிள்ஸ், ரியல் ஃபுட் எல்லாமே கிடைக்குது. பட் மார்ஸில் அப்படி கிடைக்குமா? இல்லை. எல்லாமே they just make from burning fuels. In Mars, in fact, they get water from burning fuels. ஃபியூவல்ஸை பர்ன் பண்ணி தான் அவங்க வாட்டரே எடுக்கிறாங்களாம். பட் நம்மளுக்கு எப்படி வாட்டர் கிடைக்குது? ரெயினில் கிடைக்கிது, அப்படி தானே? நம்மளுக்கு நேச்சுரலாக கிடைக்கிது. அண்ட் வாட்டர் நம்மளுக்கு ஃப்ரீயும் கூட. யாராவது காசு கொடுத்து வாங்குகிறோமா வாட்டரை? பட் மார்ஸில் அப்படி இல்லை. எல்லாமே காசு கொடுத்தா தான் கிடைக்கும், எல்லாமே கஷ்டம் அங்கே, ரைட்? ஸோ ஷீ செட், அறிவு செட், Grandpa, enough of your stories about the earth. I know that life there was easy, but here survival is very difficult. அங்கே லைஃப் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எர்த்தில், பட் இங்கே சர்வைவல் இட் செல்ஃப் இஸ் டிஃபிகல்ட். பிகாஸ் இங்கே நம்ம உயிர் வாழணும்னா வாட்டர் கிடைக்கிது, ஃபுட் கிடைக்கிது, நம்ம ஃப்ரீயாக அங்கே எங்கே நடந்து போகிறோம். பட் அங்கே தூங்குறதுனா கூட நம்ம கேப்சியூல் இல்லாமல் தூங்க முடியாது. பிகாஸ் அங்கே இருக்கிற ப்ரெஷர் டிஃப்ரெண்ட், இங்கே இருக்கிற ப்ரெஷர் டிஃப்ரெண்ட், அங்கே இருக்கிற ஏர் டிஃப்ரெண்ட், இங்கே இருக்கிற ஏர் டிஃப்ரெண்ட். ப்ரீத் பண்ண கூட கஷ்டம். ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இல்லாமல் நம்மளால் எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. ஹவ் யூ சீன் ஆஸ்ட்ரோனட்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரோனமர்ஸ்? எஸ், ஆஸ்ட்ரோனட்ஸ் நிறைய இடத்துல இங்கேருந்து ஸ்பேஸ் ஷட்டில் ட்ராவல் பண்ணி ஸ்பேஸ்க்கு போவாங்க. அவங்கெல்லாம் பின்னால் ஒன்று ஆக்சிஜன் சிலிண்டர் மாட்டியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எஸ், அதே மாதிரி மார்ஸில் நம்ம வாழணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம
ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. அதனால தான் அறிவு சொல்கிறா இட் இஸ் டிஃபிகல்ட் டு லிவ் இன் மார்ஸ். அண்ட் he continued, in the earth you did not need a space suit or an oxygen cylinder, also the years are longer here. இங்கே நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்மா? 365 டேஸ் தானே. பட் மார்ஸில் 687 டேஸ் ஆனால் தான் அது ஒரு இயரா. அப்போது உங்களுக்கு ஒரு வருஷமும் பர்த்டே நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும்னா 2 years வெயிட் பண்ணால் தான் பண்ண முடியும் அங்கே போனீங்கன்னா. ரைட்? ஸோ எஸ் யூ would be 18 years old on the earth now. அந்த அறிவுக்கு இப்போ வந்து 9 years old. ஆனால் அவள் அங்கே இருக்கிறதுனால தான் 9 years. பட் அதே அவள் எர்த்தில் இருந்தனா எத்தனை இயர்ஸ் ஆயிருந்திருக்கும்? 18 years ஆயிருந்திருக்கும் இல்லையா? எஸ். Now the grandfather is realizing நாம தான் நம்மளோட எர்த்தை லோஸ் பண்ணிட்டோம், நிறைய பொல்யூட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. 2068லனா அந்த கிராண்ட்ஃபாதர் யாராக இருக்கலாம்? இப்போ இந்த கிளாஸ் ரூமில் என்னை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிற யாராவது ஒருத்தராக இருக்கலாம் இல்லையா? ஸோ 2068 நீங்கள் எல்லாம் தானே கிராண்ட்ஃபாதர்ஸ். ஸோ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். நம்மளோட எர்த்தை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். ரைட் சில்ட்ரன்? நம்மளோட எர்த்தை எந்த ரீசனுக்காகவும் நம்ம பொல்யூட் பண்ணக்கூடாது. எந்தெந்த ஆக்ஷன்ஸ் எர்த்தை டிஸ்ட்ராய் பண்ணும், எந்தெந்த ஆக்ஷன்ஸ் எர்த்தை நல்ல மாற்றும் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எர்த்தை நல்லதாக மாற்றக்கூடியதை மட்டும் தான் நம்ம செய்யணும். ப்ரொடெக்ட் அவர் எர்த், சேவ் அவர் எர்த். ரைட்? ஸோ இட்ஸ் டைம் ஃபார் ஃபன் ஆக்டிவிட்டி. காம்பவுண்ட் வேர்ட்ஸ். காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னால் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 2 தனித்தனி வேர்ட்ஸை சேர்த்து பார்க்கும்போது புதுசாக ஒரு மீனிங் கொடுத்துச்சுன்னா, if it gives you a new word with different meaning, then it is called a compound word. See the picture, ma. The boy has a sun and the girl has a flower. But when you combine, you get sunflower. So sun vera, flower vera, sunflower vera. Agree? Now it's your chance. Light plus house gives you a lighthouse. So light தனி மீனிங், house தனி மீனிங். ரெண்டையும் நீங்கள் சேர்க்கும்போது it give you a different meaning which is lighthouse. அதே மாதிரி தான் mail வேற மீனிங், box வேற மீனிங். But when you join mail and box together, you will get mailbox. Mailbox வேறயா? Do you understand, children? So we have learnt a story, Earth, the desolated home, and compound words in this video. So we shall see in the next week with a new lesson and new activities. அது வரைக்கும் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன், அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். Bye children.